காசாவில் பஞ்சம் ஆரம்பித்துள்ளதாக அமெரிக்க USAID அமைப்பின் தலைவர் சமந்தா பவர் தெரிவித்திருக்கிறார். தெற்கு காசா நகரமான ரஃபாவில் இஸ்ரேல் தமது ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதால் அமெரிக்கா எச்சரித்துள்ள பேரழிவு விளைவுகள் நிஜமாகி வருகின்றன என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பல மாதங்களாக ஜனாதிபதி பைடன் மற்றும் அவரின் நிர்வாகமும் ரஃபாவில் ஒரு பெரிய தரை ராணுவ நடவடிக்கை பொதுமக்களை பெரும் ஆபத்தில் ஆழ்த்தும் என்று இஸ்ரேலுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. எனினும் இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. தற்போது ரஃபா மற்றும் எகிப்து காசா எல்லையை சுற்றி மட்டுப்படுத்தப்பட்ட ராணுவ நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன என்றாலும் அமெரிக்கா நீண்ட காலமாக எச்சரித்து வரும் பேரழிவு விளைவுகள் யதார்த்தமாகி வருகின்றன என்றும் சமந்தா பவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகள் இலங்கையின் போர்க்குற்றவாளிகள் மீது விதித்துள்ள பொருளாதார தடைகளை பிரித்தானியாவிலும் நடைமுறைப்படுத்த உள்ளதாக அந்த நாட்டின் தொழிற்கட்சியினர் அறிவித்துள்ளனர். பிரித்தானிய தொழிற்கட்சியின் மூத்த பிரமுகர்கள் இந்த மாதம் நாடாளுமன்றத்தில் தமிழின படுகொலை நினைவு தினத்தை குறிக்கும் வகையில் நடத்திய கூட்டத்தின் போதே இதனை குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் பிரித்தானிய தமிழர்களுக்கான உறுதிமொழிகளை மீண்டும் அவர்கள் நினைவுபடுத்தியதுடன் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இது வரும் ஜூலை 4ஆம் தேதி அன்று பிரித்தானிய பொது தேர்தல் நடத்தப்படவிருக்கிறது. இந்த நிலையில் அந்த நாட்டின் நாடாளுமன்றம் இன்று கலைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜூலை மாதம் 4ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என பிரதமர் ரிஷி சுனக் அண்மையில் அறிவித்திருந்தார். எனினும் உரிய காலத்துக்கு முன்னதாகவே தேர்தலை நடத்தும் பிரித்தானிய பிரதமர் தீர்மானத்திற்கு கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த சிலர் எதிர்ப்பையும் வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில் பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் செயற்பாடுகள் கடந்த 24 தேதி முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மக்களவைத் தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்களிப்புகள் இடம்பெறவுள்ள நிலையில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடியை வன்மையாக கண்டித்திருக்கிறார். ஏற்கனவே தமது ஆட்சி காலத்தின் போது நாட்டின் செல்வத்தில் முஸ்லிம்களுக்கு முன்னுரிமை வழங்கியதாக நரேந்திர மோடி மன்மோகன் சிங் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். எனினும் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ள மன்மோகன் சிங் எந்த ஒரு பிரிவினருக்கும் ஒருவரின் செல்வத்தை இன்னொருவருக்கு கொடுத்ததில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அத்துடன் நரேந்திர மோடி தற்போது வன்மம் நிறைந்த பிரசாரங்களை மேற்கொண்டு வருவதாகவும் நாட்டின் சகோதரத்துவம் மற்றும் நல்லிணக்கத்துக்கு அவர் பாடுபட வேண்டும் என்றும் மன்மோகன் சிங் கோரிக்கை விடுத்திருக்கிறார்.